இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக அரசினுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகுது. மேற்கு வங்கத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய மோடி அவர் போகும்போது 2 பக்கங்களிலும் மக்கள் குழுமியிருக்கிறார்கள், ஏராளமான மக்கள். ஆனால் அவர்கள் கைகளில் பாஜக கொடி இல்லை, மோடியினுடைய புகைப்படங்கள் இல்லை. நீங்கள் மற்ற இப்போ குஜராத்தில் போகிற மாதிரியோ இல்லை உத்தரப்பிரதேசத்தில் போகிற மாதிரியோ இல்லை. ஆனால் மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் உலகத்திற்கு தெரிய வருகிறது. நீங்கள் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். அதாவது மோடி ஏராளமான வாகனங்களோடு விட்டா போதும்டா பொழைச்சா போதும்டான்னு போகிறாரு. 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய சத்தத்தோடு சொல்கிறார்கள், வாக்கு திருடனே வாக்கு திருடனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது மிகப்பெரிய சத்தத்தில். இது மோடி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை, இந்த முழக்கம் மிகப்பெரிய அளவில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் தான் சொல்கிறாரு, அடுத்த முறை பதவியேற்பு பாஜக அரசுடைய பதவியேற்பு விழாவில் நான் வருவேன்னு சொல்கிறாரு. இது சின்ன சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் 2-3 தினங்களுக்கு முன்பு முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னால் உயிரை பிடித்து கொண்டு ஒரு பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் வயல்வெளிகளில் ஓடுறாருன்னா கிடைச்சா அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். மோடி பக்தன், பிஜேபி காரன் அப்படின்னு சொன்னாலே அங்கே தர்ம அடிதான். அந்த வீடியோவை இப்போ பார்த்துருங்க நீங்கள். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மேற்கு வங்க அரசியலை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது நல்லா தெரியும். நீங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட பாதிக்கு மேலான இடங்களில் மம்தா பானர்ஜியினுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றது? அங்கே எதிர்த்து போட்டியிடுவதற்கு வேட்பாளர் கிடையாது. பாஜக காரனை அங்கே நிப்பாட்ட முடியாது. பிஜேபி காரன் அந்த தெருவுக்கெல்லாம் வரவே மாட்டான். இன்றைக்கி கொல்கத்தாவில் கூட பாருங்கள், ஜேபி நட்டான்னு பாஜகவினுடைய தேசிய தலைவர், உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், முன்னாள் தேசிய தலைவர். அவர் கடந்த முறை மேற்கு வங்கத்தில் போகும்போது நடு ரோட்டில் நிப்பாட்ட வச்சு காரை அடித்து உடைத்தார்கள் மக்கள். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் 56 இன்ச்சு 66 இன்ச்சு 96 இன்ச்சுன்னு விஸ்வகுருன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா. மேற்கு வங்கத்தில் எல்லா இடத்துக்கெல்லாம் அவங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க இன்னொன்று அவங்கள விடுங்க, பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களே 90% இடங்களுக்கு செல்ல முடியாது. நான் நேற்றை கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ பார்த்தேன்னா, பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் இவர் சிஆர்பிஎஃப்னுடைய உதவியோடு முழுக்க இந்த குற்றவாளிகளை கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, இந்த வலையெல்லாம் பின்னப்பட்ட கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல் எறிஞ்சால் உள்ளே வரக்கூடாது, யாராவது அட்டாக் பண்ணால் எதுவும் நடக்கக்கூடாது, இப்படிங்கிற வாகனத்தில் தான் இவனுங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கே போகிறானுங்க பிஜேபிக்காரங்க. இதுதான் மேற்கு வங்கத்தினுடைய நிலைமை. மேற்கு வங்கத்தில் நீங்கள் எந்த காரணத்திற்காக மோடி வடை சுடலாம், அமித்ஷா வடை சுடலாம். நேற்றுக்கு அமித்ஷாவுடைய ஒரு வீடியோ பார்க்குறேன் நான், கூட்டமே இல்லைங்க, கூட்டமே இல்லை. நீங்கள் மேற்கு வங்கத்தில் நீங்கள் பாஜகவினுடைய கொடிகள் 90% கிராமங்களில் நீங்கள் கொண்டே போக முடியாது. அந்த அளவிற்கு வலிமையாக மம்தா பானர்ஜியினுடைய கட்சி ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. போதா குறைக்கு மம்தா என்ன சொல்கிறாங்க, இனி மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் மீன் சாப்பிட முடியாதுன்னு வர சொல்லிட்டாங்க. மீன் சாப்பிட முடியாதுன்னா மேற்கு வங்கத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் மீன். அவங்களுடைய பண்பாடு, அவங்க கலாச்சாரத்தில் ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருள் மீன். அங்கே எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க. இவன் மோடி மட்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா ஒருபோதும் இனிமேலாக மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்களுக்கு மீன் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இது மேற்கு வங்க அரசியலில் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுருக்கு. நீங்கள் கடந்த முறை 50 சொச்ச இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அதுலேயும் ஒரு 5-6 பேர் டிஎம்சி கட்சியில் இணைஞ்சிட்டான். இந்த முறை என்ன அப்படின்னா,
மீண்டும் மம்தா பானர்ஜி தான் ஆட்சி அரியணையில் இருக்க போகிறார். அது ஏறத்தாழ உறுதியாக இருக்குது. முதல் கட்ட வாக்குப்பதிவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏறத்தாழ ஒரு 70% அதிகமான தொகுதிகளை மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெறுவார். இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. இது மம்தா பானர்ஜிக்கே மிகப்பெரிய செல்வாக்குள்ள கொல்கத்தா மாதிரியான மிக முக்கியமான இடங்கள், அதிக செல்வாக்குள்ள பகுதிகளில் இந்த தேர்தல் நடக்குது. அப்போ இதில் பல்வேறு வித்தைகளை எல்லாம் மோடி அமித்ஷா போய் அங்கே காட்டுறாங்க. ஆனால் அது எதுவுமே மேற்கு வங்க அரசியலில் மக்கள் மத்தியில் எடுபடலை. இப்போ நம்ம எல்லாம் உடனே சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், தலித்துகள் இப்படி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. இப்போ இவங்க தான் பாஜகவை இந்த மாதிரி விரட்டி அடிக்கிறாங்களான்னு அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜக அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆலகால விஷம். அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர் பேசும்போது சொன்னார் எப்படின்னா, என்னுடைய காலத்தில் அங்கே நாங்கள் காளி பூஜையெல்லாம் கொண்டாடி இருக்கிறோம், காளிக்காக விழா எடுத்திருக்கிறோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் இன்றைக்கு ராமநவமி கொண்டாடுகிறார்கள். அது ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்து செஞ்சுருக்கக்கூடிய வேலை. இது எப்பவுமே நடக்குது. அதனால் சில இடங்களில் ஆர்எஸ்எஸ்காரன் சில வேலைகளை செஞ்சுருக்கிறான், அதை மறுக்க முடியாது. ஆனால் அது மம்தாவினுடைய அரசியலை ஒருபோதும் அசைத்து பார்க்காது அப்படிங்கிறதான் தற்போது கொண்டிருக்கக்கூடிய தகவல். நான் என்னென்னா, நீங்கள் மேலோட்டமாக சில இடங்களில் மட்டும்தான் பிஜேபிக்காரன் பிரச்சாரம் பண்ணுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90% கிராமங்களில் ஒரு பாஜக கொடி கூட பறக்க முடியாது, பாஜக காரன்னு தன்னை அடையாளப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் பாஜகவை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மேற்கு வங்கத்தினுடைய நிலைமை. அஸ்ஸாமிலே இதுதாங்க நிலைமை. நீங்கள் எங்கெல்லாம் மோடியினுடைய ஆட்சி அடக்குமுறைகளை கையாள நினைக்கிறதோ, மக்களை அடக்கி வைக்க நினைக்கிறதோ, அங்கெல்லாம் மக்கள் கொதிநிலையில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த அரிசி நம்ம இப்போ அடுப்பில் வைக்கிறோன்னு வைங்க, அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ரொம்ப கொதியாகும்போது கீழே வந்துடும். இது மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்குது. பாஜகவுடைய அடக்குமுறையை அவங்க எப்படியெல்லாமோ அதை பொறுத்துக்கிட்டு இந்த ஒலையில் கிடக்கிற அந்த அரிசி கொதிக்கிற மாதிரி தான் கொதிச்சுட்டு இருக்கு. அதை கொட்டுறது தான் அப்படிங்கிறது தான். அது மேற்கு வங்கத்தில் காண முடியுது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், விரட்டி அடிக்கிறானுங்க. எங்கேயும் போக முடியல, பிரச்சாரத்துக்குன்னு எங்கேயும் போக முடியல. இவங்க பெரிய ப்ரொடெக்ஷனை கூட்டிகிட்டு மக்கள் வரி பணத்தை வீணடித்து அந்த கூட்டத்தில் நின்று 2 வார்த்தை பேசுகிறது இல்லாமல், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், கொல்கத்தா ஒரு அந்த நதியின் மீல இந்த ஹவரா பிரிட்ஜின் கீழே ஃபோட்டோ எடுக்கிறார் மோடி. அதை இன்றைக்கி கிண்டல் பண்ணி வீடியோவாக வைரல் பண்ணுறாங்க மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள். ஏன்னா அங்கே போய் இந்த ஷோ எல்லாம் அங்கே மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அங்கே கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் புத்ததேவ பட்டாச்சாரியெல்லாம் இருக்கும்போது மத நல்லிணக்கம் அங்கே இருந்தது. ஏன்னா நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் மிகப்பெரிய கலவரங்களுக்கு பேர் போன மண் அது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளும் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் சரி, அவங்க எல்லாம் மத நல்லிணக்கம் இருந்தது. இன்றைக்கி பிஜேபிக்கார அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. மத நல்லிணக்கம் இல்லாத பூமியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தலைமுறைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. 90%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகமாக நடந்திருக்கிறது. இப்போது வரக்கூடிய தகவலின்படி பாஜக படுதோல்வியை சந்திக்கும். மீண்டும் மம்தா மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்பில் வருவார். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.